ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலின் அன்பான சொந்தங்கள் எல்லாருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில சில சமயம் சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது இல்லையா? குறிப்பா நான் உண்டு, ஏன் வேலை உண்டுன்னு எந்த ஒரு வம்புக்கும் போகாம ரொம்ப நேர்மையா நம்ம கடமையை செஞ்சுட்டு இருப்போம். ஆனா எங்கிருந்து தான் வருதுனே தெரியாம சில எதிர்ப்புகள், துரோகங்கள், அவமானங்கள்னு வந்து நம்ம மனசு ரொம்பவே காயப்படுத்தும். அப்படி ஒரு தீராத வலியோட ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு அமைதியான கேள்வியோட வாழ்ந்துட்டு இருக்கிற மகர ராசி அன்பர்களுக்காக தான் இந்த ஒரு ஆழமான பதிவு. இந்த ஒரு கேள்வி உங்க மனசோட ஆழத்துல எத்தனை தடவை ஒலிச்சிருக்கும்? யாருடைய வளர்ச்சிய பார்த்தும் பொறாமப்படாத உங்களுக்கு, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத உங்களுக்கு ஏன் இத்தனை எதிர்ப்புகள் வரணும்? நம்பினவங்களே முதுகுல குத்தும்போது, நல்லது செய்ய போய் பழிச்சொல்ல கேக்கும்போது, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேக்குற ஒரு மௌன குரலாது இருக்கலாம். உங்க வழிகளை நாங்க ரொம்ப ஆழமா உணர்றோம். வாங்க, உங்க கேள்விக்கான பதிலையும் அதிலிருந்து மீண்டு வரத்துக்கான ஒரு தெய்வீக பாதையையும் இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். இந்த ஆன்மீக பயணத்துல நீங்க எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருக்கவும், இது மாதிரியான வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெறவும் தயவு செஞ்சு எங்களோட ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம். இன்னைக்கு நாம உங்க தனிமையோட வழியில இருந்து ஆரம்பிச்சு உங்களோட அற்புதமான குணங்கள் என்னென்ன, ஏன் எதிரிகள் உருவாகுறாங்கன்னு ஜோதிடம் சொல்ற காரணங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற கிரகங்களோட ரகசியங்கள், அப்புறம் அந்த தடைகள் எல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கான தெய்வீக வழிகள்னு எல்லாத்தையும் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த பயணத்தோட இறுதியில நிச்சயமா உங்க மனசுல ஒரு புது தெளிவும் ஒரு தீராத நம்பிக்கையும் பிறக்கும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் பல நேரங்கள்ல ரொம்ப தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மா. உங்க அமைதிய அகங்காரம்னு, உங்க நேர்மைய வரட்டு பிடிவாதம்னு, உங்க உழைப்ப சுயநலம்னு இந்த உலகம் உங்க மேல முத்திர குத்தி இருக்கலாம். நல்லது மட்டுமே நினைச்சு நல்லது மட்டுமே செய்ய போய் ஒரு தீராத பழிச்சொல்லையும் தேவையே இல்லாத எதிர்ப்புகளையும் சம்பாதிக்கும் போது உருவாகுமே ஒரு தனிமை. அந்த வலி ரொம்ப கொடியது. ஆனா அந்த வலிய கண்டு நீங்க துவண்டு போயிடாதீங்க. ஏன்னா அதுக்குள்ளதான் உங்க ஆன்ம பலத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு. உங்க பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட அற்புதமான குணங்களை பத்தி பேசியே ஆகணும். நீங்க யாரு? கர்மகாரகனான சனி பகவானோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அதிபதியான அந்த சனி பகவான் உங்களை இயற்கையாவே ஒரு கடின உழைப்பாளியாகவும் அசைக்க முடியாத நேர்மையாளராகவும் உருவாக்குறாரு. உழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அது ஒரு தவம் மாதிரி. அதுல கிடைக்கிற சின்ன பலனை கூட நீங்க ரொம்ப பெரிய திருப்தியோட ஏத்துக்குவீங்க. நீங்க கடின உழைப்பாளிகள் மட்டுமல்ல, கொடுத்த வாக்கு உசிறு மாதிரி காப்பாத்துற நேர்மையாளர்கள். உங்க கடமைகள்ல ஒரு நாளும் தவறவே மாட்டீங்க. அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிடுறதோ இல்ல புறம் பேசுறதோ உங்க இயல்பிலேயே கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு உங்க வழியில நீங்க ரொம்ப அமைதியா போய்கிட்டு இருப்பீங்க. உங்க அமைதிதான் உங்க பலம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த அமைதிதான் சில சமயம் ரொம்ப தவறா புரிஞ்சு கொள்ளப்படுது. சரி, இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் நீங்க அமைதிய தேடி போனாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் உங்கள தேடி வருது. அது ஏன்? நீங்க தேடி போகாத எதிரிகள் உங்கள தேடி வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த ஆழமான கேள்விக்கான பதில நம்ம ஞானிகள் நமக்கு கொடுத்த வேத ஜோதிடம் ரொம்ப தெளிவா ஒரு வரைபடம் போட்ட மாதிரி காட்டுது. வாங்க, அந்த பிரபஞ்ச ரகசியத்தை நாம இப்போ புரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரம்னா அது வெறும் எதிர்காலத்தை சொல்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லங்க. அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பிரபஞ்ச வரைபடம். நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே நாம பிறந்த நேரத்துல கிரகங்களோட அமைப்பா பதிவாகிடுது. அதுல நம்ம பலம் என்ன, பலவீனம் என்ன, நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும், நாம சந்திக்க வேண்டிய சவால்கள் என்னன்னு எல்லாமே ரொம்ப துல்லியமா குறியீடுகளா இருக்கு. அந்த வகையில ஒருத்தருக்கு எதிரிகள் எப்படிப்பட்ட ரூபத்துல வருவாங்க, ஏன் வருவாங்கன்னு அது ரொம்ப தெளிவா விளக்குது. நம்ம ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 6ஆவதா வர்ற வீடுதான் சத்ருஸ்தானம். அதாவது எதிரிகள், நோய்கள், கடன்கள், தடைகள் இதெல்லாத்தையும் குறிக்கிற வீடது. அந்த வீடு எந்த ராசியா அமையுது, அதோட அதிபதி யாரு, அந்த வீட்ல எந்தெந்த கிரகங்கள் இருக்குங்கிறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில வர்ற எதிர்ப்புகளோட தன்மையும் அதோட தீவிரமும் இருக்கும். மகர ராசியானவங்களுக்கு இந்த 6ஆம் பாவம் ரொம்ப விசித்திரமான ஆழமான ரகசியங்களோட அமைஞ்சிருக்கு. இப்போ மகர ராசிக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான தவிர்க்கவே முடியாத எதிர்ப்புகள் உருவாகுதுங்கிறதுக்கான கிரக ரகசியங்களை நம்ம ஒன்னொன்னா ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். 3 முக்கியமான கிரகங்களோட ஆதிக்கம் உங்க வாழ்க்கையில எப்படி எதிர்ப்புகளை உருவாக்குதுங்கிறது உண்மையிலே ஆச்சரியமானது. அதே சமயம் இதை பிரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த வேதனையை கடக்க முடியும். இதுல முதல் கிரகம் புதன் பகவான். உங்க ராசிக்கு புதன் ஒரு டபுள் ஆக்டிங் பண்றாரு. அதாவது அவர் உங்க 9வது வீட்டுக்கு அதிபதி. 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும்
தந்தை வழி நன்மையையும் தெய்வீக அருளையும் அள்ளிக் கொடுக்க வேண்டியவர் புதன். ஆனா அதே புதன் தான் உங்க 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி, அதாவது சத்ருஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. இதோட சூட்சுமம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நண்பனா வழிகாட்டியா வர்றவங்களே காலப்போக்குல உங்க எதிரியா மாறுவாங்க. உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு கடைசில ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுப்பாங்க. உறவினர்கள், கூட பறந்தவங்க, நண்பர்கள்னு நீங்க முழுசா நம்புற ஆட்களே உங்களுக்கு எதிரா திரும்பறதுக்கான ஆழமான ஜோதிட காரணம் இதுதான். இரண்டாவதா நிரல் கிரகமான ராகு பகவான். உங்க ஆரம்பாவமான மிதுன ராசில ராகுவோட திருவாதிரை நட்சத்திரம் முழு ஆதிக்கத்தையும் செலுத்துது. ராகுனாலே மாயை, திடீர் நிகழ்வுகள், கணிக்க முடியாத தன்மைதான். அதனால அவர் உங்களுக்கு திடீர்னு எதிரிகளை உருவாக்குவார். எங்கிருந்து அந்த எதிரி வந்தா, எதுக்கு இந்த பிரச்சனைன்னு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள பிரச்சனை பெருசா வளர்ந்து நிக்கும். நயவஞ்சகமான மோசடி, சீட்டு பணத்துல ஏமாறுறது, வெளிநாட்டுல வேலை செய்யற இடத்துல காரணமே இல்லாம வர்ற எதிர்ப்புகள்னு ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனைன்னு ஒரு ரயில் மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இந்த ராகுவோட ஆதிக்கம் தான் காரணம். ஒரு முடிவே இல்லாத போராட்டத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வை இது கொடுக்கும். 3வதா செவ்வாய் பகவான். இவர் உங்க ராசிக்கு சுகத்தையும் சொத்தையும் குறிக்கிற 4ஆம் வீட்டு அதிபதி. ஆனா அவரே உங்க ராசிக்கு பாதகாதிபதியாவும் வராரு. இதோட விளைவு என்னன்னா, நீங்க குருவி சேர்க்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு சின்ன நிலம் வாங்கினா கூட அதுல ஒரு பிரச்சனை வந்து நிக்கும். சொத்து தகராறு, வழக்குன்னு கோட்படி ஏற வைப்பார். செவ்வாய் முதல்ல உங்களுக்கு பயங்கர தைரியத்தை கொடுத்து ஒரு காரியத்துல இறங்க வைப்பார். ஆனா அதோட கடைசியில கடுமையான எதிர்ப்புகளையும் உங்க நல்ல பேருக்கு களங்கத்தையும் உருவாக்கிடுவார். சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்கிற உங்க சின்ன ஆசைக்கு கூட இவ்வளவு தடைகளான்னு நீங்க வேதனைப்படுறதுக்கு இதுதான் காரணம். இந்த 3 கிரக அமைப்புகளோட மொத்த விளைவுதாங்க இந்த நிலைமை. நீங்க உங்க இயல்பான இரக்க குணத்தால யாருக்காவது உதவி செய்ய போய் உங்க வாழ்க்கையே சிக்கல்ல மாட்டிக்கொள்வீங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு உங்க சொத்தை இழந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு தோள் கொடுக்க போய் உங்க நிம்மதியும் வாழ்க்கையும் தொலைச்ச கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கும். இது உங்க விதி இல்ல, உங்க கிரக அமைப்பு உங்களுக்கு வைக்கிற ஒரு சோதனை. இவ்ளோ கடினமான கிரக அமைப்புகளை பத்தி கேட்டதும், ஐயோ இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு நீங்க சோர்வடைஞ்சிடாதீங்க. ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிரக பிரச்சனைக்கும் ஒரு தெய்வீக தீர்வு இருக்கு. உங்க பிரச்சனைகளே உங்களுக்கான ஆன்மீக பாதையை திறந்து வைக்கிற ஒரு திறவுகோல். உங்க பலவீனமா தெரியறதுதான் உங்க மிகப்பெரிய பலமா மாறப்போகுது. வாங்க அந்த தெய்வீக வழிகளை பத்தி விரிவா பார்க்கலாம். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்னு ஒரு பழமொழி இருக்கு. சில சமயம் அந்த தெய்வமே நம்மள கைவிட்டுடுச்சோன்னு உங்களுக்கு தோணலாம். நான் யாருக்கும் கெடுதன்னு நினைக்காம தெய்வ நம்பிக்கையோட வாழறேன், ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்க கண்ணீரோட சாமிக்கிட்ட முறையிட்டு இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இறைவன் உங்களை சோதிக்கல, உங்களை புடம் போடுறார். ஒரு தங்கம் நெருப்புல புடம் போட்டாதான தூய்மையாகி ஜொலிக்கிற ஆபரணமா மாறும். அது மாதிரி உங்க ஆன்மாவை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்காக தான் இந்த சோதனைகளை அவர் அனுமதிக்கிறார். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, மகர ராசிக்கு தெய்வ காரகனான குரு பகவானோட புனர்பூச நட்சத்திரமும் 6ஆம் வீட்ல தான் இருக்கு. இதனால தான் நீங்க பாழடைஞ்ச ஒரு கோவிலுக்கு நல்லது செய்ய நினைச்சா கூட அங்க 10 பேர் எதிர்ப்பாங்க. நீ யார் இதையெல்லாம் செய்யறதுக்குன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா தயவு செஞ்சு இத ஒரு தடையா நினைக்காதீங்க. இது ஒரு தெய்வீக அடையாளம். நீங்க செய்யற தெய்வீக சேவையில எதிர்ப்பு வருதுன்னா நீங்க ரொம்ப சரியான அளப்பரிய சக்தி வாய்ந்த ஒரு பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த எதிர்ப்புகளை தாண்டி நீங்க அந்த சேவையை செஞ்சு முடிக்கும்போது உங்க எதிரிகள் எல்லாரும் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவாங்க. இது பிரபஞ்ச விதி. அப்போ நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த 3 வழிகள் தான். முதலாவது, கோடிக்கணக்குல வருமானம் வர்ற பெரிய கோவில்களை விட ஒரு கால பூஜைக்கே வழியில்லாம யாராலும் கவனிக்கப்படாம இருக்கிற சின்ன பழமையான கோவில்களுக்கு போய் உங்க கையால முடிஞ்ச உதவிய செய்யுங்க. இரண்டாவது, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்க கிராமத்தோட காவல் தெய்வங்களையும் எல்லை தெய்வங்களையும் குலதெய்வத்தையும் ஒருபோதும் மறக்காம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் வழிபடுங்க. மூணாவது, உங்க உழைப்ப, உங்க உடல் சக்திய இறைவனுக்காக அர்ப்பணியுங்க. உளவார பணிங்கிறது மகர ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த தலைசிறந்த பரிகாரம். உங்க இயல்பே உழைக்கிறது தான். உங்க அதிபதியே கர்மகாரகன் சனி பகவான். உங்க அடையாளமா இருக்கிற அந்த உழைப்ப, உங்க உடல் சக்திய இறைவனுக்காக அர்ப்பணிங்க. ஒரு கோவில சுத்தம் செய்யறது, அங்க இருக்கிற முள்ளையும் புதரையும் அகற்றுறது, விளக்கேத்துறது, செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகளை மனப்பூர்வமா செய்யுங்க. உங்க வியர்வை துளிகள் இறைவனோட சந்நிதியில சிந்தும்போது உங்க எதிரிகள் நெருப்புல போட்ட மெழுகு மாதிரி கரைஞ்சு போயிடுவாங்க. இதுதான் உங்க எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய தெய்வீக ஆயுதம். குறிப்பா ராகு பகவானால வர்ற திடீர்
தீராத எதிர்ப்புகள் விலகணும்னா ராகுவோட நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த மாதிரி நாட்கள்ல ஸ்ரீர்காழியில மலை மேல அருள் பாலிக்கிற ஸ்ரீ சட்டைநாதரை வழிபடுறது ரொம்ப சிறப்பான உடனடி பலன்களை கொடுக்கும். தேய்பிறை அஷ்டமி நாட்கள்லயும் ராகு காலத்திலயும் அங்க போய் மனமுருக வேண்டிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில வர்ற தீராத தொடர் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மகர ராசி அன்பர்களே, நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து ஒன்னு ரொம்ப தெளிவா புரியுது. உங்க வாழ்க்கை ஒரு போராட்ட களமா உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு சாதாரண வாழ்க்கை கிடையாது. அது ஒரு தெய்வீக நோக்கம் கொண்ட, உங்களை பக்குவப்படுத்துறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை. உங்களை வலிமையாக்கி உங்க ஆன்மாவை பலப்படுத்துறதுக்காக தான் இந்த பிரபஞ்சத்தால இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற எதிர்ப்புகளையோ சோதனைகளையோ துரோகங்களையோ பார்த்து பயப்படாதீங்க. அது உங்களை அழிச்சிறதுக்காக வரல. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள ஒரு எரிமலை மாதிரி மறைஞ்சிருக்கிற அந்த அளப்பரிய ஆன்ம பலத்தை, அந்த தெய்வீக சக்திய வெளிக்கொண்டு வரதுக்காகத்தான் வருது. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு தடைய தாண்டும் போது நீங்க ஆன்மீகத்துல ஒரு படி மேல போறீங்கன்னு உணருங்க. ஆமா, இந்த வரிய உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க சோதனைகள் தான் உங்க சாதனைகளா மாறப்போகுது. நீங்க கடந்து வந்த பாதையோட வலிகள் தான் நீங்க அடைய போற வெற்றியோட படிக்கட்டுகளா இருக்க போகுது. உங்க உழைப்ப, உங்க இயல்ப தெய்வீக சேவைக்கு முழுமையா அர்ப்பணிங்க. பாருங்க, உங்க எதிரிகள் காணாம போயிடுவாங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தோட பிரகாசிக்கும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க முயற்சிக்கு உங்க ஆதரவை தாங்க. தயவு செஞ்சு இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்கள மாதிரி இருக்கிற மத்த மகர ராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க. மறக்காம எங்களோட ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான ஆன்மீக பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை.